நீங்க இப்போ லவ்ல இருக்கலாம், இல்ல மேரேஜ் லைஃப்ல இருக்கலாம். உங்க லைஃப் ஸ்மூத்தாவே போயிட்டு இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். ஆனா உங்க ரெண்டு பேர்த்துடைய மனசுலயும் ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நெருடல் இருக்கும். இந்த பர்சன் நம்ம கூட ஹாப்பியா தான் இருக்கிறாங்களா, இல்ல இவங்க நம்ம கூட டாக்ஸிக்கா இருக்கிறாங்களாங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு டேரோ கார்டு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? நான் தான் உங்கள் பத்மா தங்கமணி, கிராஃபோ அனலிட்டிக்கல் தெரபிஸ்ட், டேரோ கார்டு ரீடர். இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். உங்களுக்கு பர்சனலா டேரோ கார்டு பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இங்க தெரியிற 2 இமேஜஸ்ல ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி அந்த இமேஜை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்சனை மனசுல நினைச்சுக்கோங்க. இந்த இமேஜ் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன கார்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கார்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகி நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நியூ பிகினிங்ல உங்க லைஃப் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். நீங்க 2 பேருமே சில நேரத்துல அவசரமா சில முடிவுகளை எடுக்கிறீங்க. அந்த முடிவு உங்க 2 பேர்த்துக்குமே லைஃப்ல ஒரு பிரேக்கப்பை கொடுத்துரும். அதனால பொறுமையா இருங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிறீங்க. அதனால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நிறைய ஈகோஸும் ஃபார்ம் ஆகுது. இதனால வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தருடைய பாஸ்ட் ஹிஸ்டரியை பத்தி பேசுறது, அதை பத்தி அவங்கள இன்சல்ட் பண்றது, இது நடந்துகிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில சில சந்தோஷங்கள் அமையாமையே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டாக்ஸிக்கா தான் நீங்க இருக்கிறீங்க. பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தா உங்க லைஃப்ல கண்டிப்பா ஹாப்பினஸ் வரும். இந்த இமேஜ் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு என்ன கார்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கார்டு தான் செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேருமே மோர் அட்ராக்டிவ், நிறைய லவ் கொடுப்பீங்க, நிறைய அஃபெக்ஷனை கொடுப்பீங்க. நீங்க 2 பேரும் உங்களுடைய கெமிஸ்ட்ரி பார்த்தா அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க கெமிஸ்ட்ரி இருக்கும். ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பீங்க. அடுத்தவங்க உங்க லவ்வை பார்த்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருப்பீங்க. இந்த அளவுக்கு லவ் இருந்தா கூட நீங்க எப்படின்னா ரொம்ப அதிகமான பொசசிவா இருக்கிறதுனால உங்க லைஃப்ல 2 பேர்த்துக்குமே ஈகோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இந்த ஈகோனாலையும் பொசசிவ்னாலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னொருத்தருடைய கம்பேர் பண்ணாதீங்க. அந்த கம்பேரிஷன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். யாராவது ஒருத்தர் அட்டென்ஷனை குறைச்சா கூட அந்த லவ்ல இன்செக்யூரிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ ஜாக்கிரதையா இருங்க. நீங்க 2 பேருமே ரொம்ப அன்பான பீப்புள் தான். பட் மோர் பொசசிவ்னால உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். ஸோ ஜாக்கிரதையா இருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ல ஹாப்பி அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.